Hi friends, welcome to TN E-Savvy channel. இன்னைக்கு நாம OBC certificate எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல TNEGN டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எப்படி இ-சேவை ஐடி கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல OBC சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேன் நம்பர் இருந்தா கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆகியிருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் ரிலீஜியன் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ன்ற இடத்துல உங்களோட கேஸ்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சீரியல் நம்பர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியோட சீரியல் நம்பர் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழில் குழுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட், சர்வீஸு, பிஸ்னஸ்ஸு, அக்ரிகல்ச்சர்ஸ்னு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் உங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் இருக்கிற எதுவும் மேட்ச் ஆகலைன்னா அதர்ஸ் கொடுத்து பக்கத்தில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்களான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உயிரோடு இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் அவங்களுடைய ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அன்எம்ப்ளாய்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் உயிரோட இருக்காங்களான்னு கேட்கும். உயிரோட இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் காட்டும். அவங்களுடைய ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை 50 KB மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 KB ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க. ஆட் கொடுங்க. உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 2 கொடுங்க. ஆட் கொடுங்க. உங்கள் ஆதாரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 3 கொடுங்க. ஆட் கொடுங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணணும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் ஆகிடும். அதை சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 4 கொடுங்க. ஆட் கொடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதர் டாக்குமெண்ட் கொடுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 5 கொடுங்க. ஆட் கொடுங்க. கார்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்ஷனலாக இருந்தாலும் கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் இன்கம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 6 கொடுங்க. ஆட் கொடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. இப்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும்.
நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணிங்கன்னா டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இ-சேவை மூலம் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் வேலெட்லேருந்து பே பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுங்க. இப்போது சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. 3 to 4 டேஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.